அன்னக்கிளி திரைப்படம் இந்தியாவில் ஒரு சில வாரங்களில் முதல் ரிலீஸ், அதாவது முதலாவதாக திரையிடப்பட்டு எடுக்கப்பட்டது. எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர், என்றுக்கும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவர் எல்லோரும் இலங்கை வானொலி நேசித்தவர்கள். இலங்கை வானொலியூடாக விளம்பரம் செய்யப்பட்ட திரைப்படங்கள் சக்கை போட்டது. மனவேதனையா அப்துல் ஹமீட் அவர் சொன்னார், நீ ஏன் இப்படி செய்தீங்க, இப்படி செய்யக்கூடாது. அதனால் அவர் என்னை காப்பாற்றினார். இந்த நேரத்தில் புதியவர் தானே இவர், ஆகவே நீங்கள் அதை மன்னிச்சு விட்டுருங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு விஜே தினேஷ் வீலாக் என்ற என்னுடைய யூடியூப் தளம் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காணொலி நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது என்னுடைய முதலாவது ஹோம் டூர் காணொலியா இது அமைப்பெற போகின்றது. இந்த ஹோம் டூர் காணொலியில நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இலங்கையினுடைய ஊடக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஜாம்பவான், இன்று வரைக்கும் அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஊடகவியலாளர் தான் நான் சந்திக்க போறேன். அவர் ஊடகவியலாளர் மாத்திரம் கிடையாது, அது மட்டும் நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்காரு. அவர் யார், என்ன, எங்க இருக்காரு அப்படின்றது தான் இந்த ஹோம் டூர் காணொலியில நாங்க பார்க்க போறோம். சரி, இப்போ நீங்க வாங்க போவோம். இப்போ நாங்க அவருடைய வீட்டுக்குள்ள போக போறோம். இப்போ வாங்க போவோம். சரி, இதுதான் அவர் வீடு இருக்கிற இடம். இப்போ நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்க நான் இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜகிரிய ஒபேசகரப்புற வீதி. இங்கே மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுது. சரி, அவருடைய வீடை தேடி நான் உள்ள வந்துட்டேன். சரி, வீட்டுக்குள்ளே போகலாம். 123 வீட்டு இலக்கம். சரி, வாங்க பார்ப்போம். சரி, வாராங்க, சத்தம் கேட்குது. போவோம். ஹலோ தினேஷ், ஹாய். பாருங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. சீதாராம், வணக்கம். சரி, நான் சொன்ன ஆள் இவர் தான். நான் சொல்லவே தேவையில்லை, இவரோட முகத்தை பார்த்தா கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் குரலை கேட்ட உடனே அந்த கணீர்னு குரலில் உலகத்துக்கே தெரியும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரி, உங்களை முதலாவது ஹோம் டூர் காணொலியில் சந்திக்கிறதுக்காக சர்ப்ரைஸாக வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, பார்ப்போம். என்னோட வீடு தான் பாருங்க, முற்பக்கம். சரி, கார் பார்க். ரைட், உள்ளே போய் பார்ப்போம். ஷா, ரைட், தேங்க்யூ. அழகான ஒரு ஹோம் ஹால். சரி, இந்த இடத்துல நாங்கள் இப்போ அண்ணனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக சந்தித்த ஊடக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய கஷ்டங்கள், நஷ்டங்கள் சொல்லி அவர் சந்திக்காத ஒரு எல்லையே இருக்க முடியாது. அந்தளவுக்கு மிக முக்கியமான தருணங்களை கடந்து வந்திருப்பார். நிறைய பேருக்கு அவருடைய வாழ்க்கையை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஆசையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கடினங்களுக்கு பிறகு இப்படியான ஒரு நிலையை அடைஞ்சிருப்பார் அப்படின்றத நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் காலநிலைக்கிற போகலாம். சிதானா, உண்மையாகவே உங்களை நாங்கள் ஆரம்பத்தில் சேர்ந்து தாங்க போடுவோம். ஆனால் சேர்ந்து கூப்பிடையில் ஏதோ ஒரு அந்நியோன்யம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ணான்னு கூப்பிட ஒரு சந்தோஷம், உறவாக இருக்கு. ஆமாம், அதுதான். சரி, உண்மையாகவே இந்த ஊடகம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பறந்து விரிந்தது இலங்கை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய அனுபவத்தை நிறைய பேர் கேட்க ஆசையாக இருக்காங்க. அது நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும். நான் ஊடகத்துறைக்கு வந்தது ஒரு நீண்ட கதை. நான் ஊடகத்துறைக்கு வர்றப்போ இந்த துறையில் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட சுமார் 35 வருடங்களுக்கு முன்னாடி. அதுவும் மலையகத்திலிருந்து வந்த முதல் ஆண் அறிவிப்பாளர்கள் நான் முக்கியமாக. அது ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு முன்னுக்கு யாரும் ஆண் அறிவிப்பாளர்கள் மலையகத்திலிருந்து வந்ததாக நான் கேள்விப்படையில. பெண்களை பொறுத்த மட்டும் உமா சந்திரா சிவலோகநாதன் அந்த சகோதரி இருந்தால். மற்றது 1972ஆம் ஆண்டு சிறுவர் மலர் நிகழ்ச்சியூடாக நான் வானொலிக்கு அறிமுகமாகணும். அதுக்கப்புறம் வாலிப வட்டம், ஆடவர் அரங்கு, இளைஞர் மன்றம், சங்கநாதம், அதுக்கு பின்னால் கல்வி சேவையில் எல்லா நிகழ்ச்சிகளும், இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றி அதன் மூலமாக பெற்றுக்கொண்ட பயிற்சிகள் தான் எங்களுக்கு பிற்காலத்தில் இந்த போட்டி நிறைந்த அறிவிப்பாளர் துறைக்கு மிக முக்கியமாக அமைந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளும். அது இளம் சமுதாயத்துக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த துறைக்கு ஒரு புதியவர்கள் வர முடியாது அந்த காலத்தில். இப்போ எல்லாரும் வரலாமல், இப்போ ஊடகம், ஏராளமான ஊடகம் இருக்குது. அப்போ ஒரு ஊடகம் இல்லை, திரைப்படத்தை தவிர, வானொலியை தவிர. வானொலி திரைப்படத்தோடு ஒரு போட்டி போகிற அளவுக்கு இலங்கை வானொலி இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்காகத்தான் எல்லாம் ஆசைப்பட்டாங்க. அதாவது அந்த அறிவிப்பாளராக வரணும், அதன் மூலமாக ஜனரஞ்சகமாகங்கிற ஆசை எல்லாத்துக்கும் அந்த ஆசை எனக்கும் இருந்து, அது உண்மையை தான் சொல்லணும்.
அந்த ஆசை எனக்கும் வந்து அதன் காரணமாக நான் அந்த துறையில் ஈடுபடுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன். அது இப்போ முந்தி எல்லாம் வானொலி சிறுவர் மலருக்கு வானொலி இணைத்து கூட்டு போகிறதுக்கு ஒரு வாகனம் ஃபாக்ஸ்வேகன் வாகனம் கண்ணுக்குள்ளே இருக்குது அந்த வாகனம். அது வந்து போகும். அது ஒரு ஆச்சரியமாக எல்லோரும் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 11-15க்கு சிறுவர் மலர்னால் எல்லா வீட்லேயும் இந்த ரேடியோ திறந்து வச்சுருப்பாங்க. அந்த ஆசை எனக்கும் இருந்து அதனால் நாங்கள் அப்போல்லாம் 1972 சரியாக 1972 அப்போ நாங்கள் அப்போ வந்து எங்கள் கதிரேசன் வீதி வந்து போக்குவரத்தெல்லாம் வாகனங்கள்லாம் வராது பெருசாக. எந்த விதமான வாகனமும் அந்த பாதையில் வராது. அதனால் நாங்கள் அந்த வீதியில் தான் பந்து அடிக்கிறது, அதாவது ஃபுட்பால் விளையாடுறது. ஆகவே அப்படி இருக்கிறதுல ஒரு நாள் அந்த வாகனம் வந்துடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை அந்த வாகனம் வரும். இப்போ நாங்கள் விளையாண்டு கொண்ட வாக்கில் வீடு அங்கேருந்து ஒரு 15-25 மீட்டருக்குள்ள தான் அந்த வீடு. அந்த வீட்டுக்கு போய் நான் உடுத்திக்கிட்டு வர்றதுக்கு கூட விருப்பம் இல்லாமல் வேன் போயிருங்கிற பயத்தில் காலில் செருப்பும் இல்லாமல் வானொலி இல்லத்துக்கு போகிறதுக்கு அந்த வேனில் ஏறிட்டேன். எல்லாரையும் சேர்ந்து அதில் ஒரு 25-30 பிள்ளைகள் இருந்தாங்க. சின்ன பிள்ளைகள், பெரிய வேன் அது. எல்லாத்தையும் ஒன்றா அடைச்சி கூட்டு போகிறாங்க எல்லாம் சிறுவமலருக்கு இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாங்க. முதல்ல போகிறேன், இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாங்க. போய் அங்கே போனால் அங்கேயும் ஏராளமான பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எல்லா பகுதியும் கொழும்புல எல்லா பகுதியிலுமே வந்துருந்தாங்க. எல்லாமே ஒரு 50 பிள்ளைகள் சிறுவர் மலரில். இப்போ 50 பிள்ளைகள் 45 நிமிஷம் ப்ரோக்ராமில் எப்படி கலந்து கொள்றதுங்கிறது கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த காலத்தை இந்த காலத்தை எப்படிங்க, அந்த காலத்தை எப்படி இருந்திருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டூடியோக்குள்ளே ஏராளமான வகுப்பறை மாதிரி இருக்கும். அப்போ எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாங்கிறதே அரிது. நாங்கள் சும்மா வானொலியத்தை பார்த்தா போதுன்ற தான் இருந்தோம். பொதுவாக அங்கே போனால் செருப்பை கலடிப்பட்டு தான் உள்ளுக்கு போகணும். அதனால நான் செருப்பு இல்லாத போது நல்லதாக போச்சு. போனேன், சிறுவர் மலருக்கு போனால் மகேசன் மாமான்ட்டு அருமையான மாமா அவர் எல்லாத்தையும் பேரெல்லாம் கேட்பார். புதிய மாணவர் புதிய பிள்ளைகளுடைய பேரெல்லாம் கேட்பார். கேட்டு என் பேரையும் கேட்டார். அப்போ எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். நாடகத்தில் ஒரு பகுதியில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு நாடகம் தொடர் நாடகம் போகும், இல்லாட்டி குட்டி நாடகம் போகும். அப்போ அன்னைக்கு குட்டி நாடகம் தான் போகுது. நான் முதல்ல பேசின வானொலியில் எனக்கும் தெரியும் சார்ங்கிறது தான் முதல்ல அதே மாதிரி பேசிட்டேன். எனக்கும் தெரியும் சார் அப்படின்னு நான் முதலாக வானொலி நிலையத்தில் பேசினேன். வசனம் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த அமலத்தில் இருந்தேன். முதலாவது போன நான் கலையகம் வந்து இலக்கம் உண்டு. இந்த கலையகத்தை இன்னும் மறக்க முடியாது. அந்த கலையகத்தில் தான் போய் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அன்றைக்கே இன்னொரு விஷயம் நடந்துச்சு தினேஷ், நான் முக்கியமாக அதை சொல்லணும். கல்வி சேவைக்கு கலைஞர்கள், அதாவது சின்ன பிள்ளைகளை தெரிவு செய்கிறாங்க. கல்வி சேவை பொதுவாக அந்த காலத்தில் இருந்து வானொலியில் போகும், ஒளிபரப்பாகும். அது பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்காக விஞ்ஞானம், பொருளாதாரம், இப்படி எல்லா பாடங்களுக்கும் தமிழ், சமய பாடம், அதாவது சமய புத்தகங்கள் பற்றிய பாடங்கள்லாம் நடக்கும். அதில் அதுக்கு பிள்ளைகள் தேவை. அப்போ அரசு ஐயாத்துறை தான் கல்வி சேவை பொறுப்பாளர். அவர் வந்து எல்லாருக்கும் ஆடிஷன் வச்சாங்க, அதாவது தெரிவு செய்கிறாங்க. தெரிவு செஞ்சு அது 40-20 கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் 20 பேர் போல் இருந்தாங்க. அதில் எல்லாம் ஆடிஷன் பண்ணாங்க. குரல் தேர்வு நடந்ததில் எடுபட்டது நான் மட்டும்தான். அதுக்கு பின்னால் அது பெரிய சரித்திரம் இருக்குது. அந்த கல்வி சேவைக்கு ஒவ்வொரு நாளும் போகிறது வாரது, கிழமையில் 3 நாள் போகிறது. ₹7.50 அப்போவே 72ஆம் ஆண்டு ₹7.50 என்பது பெரிய பணம். வாரத்தில் 2 இல்லாட்டா ஒரு 2 நிகழ்ச்சிகள் நடக்கும். கட்டாயம் என்னை கூப்பிடுவாங்க, நானும் போய் வருவேன். அதுக்கப்புறம் வானொலியிலே எனக்கு சொந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு. மிக ஜாம்பவான்கள் செய்த அந்த நிகழ்ச்சிகள் சாராய் மனுவல், ஜோக்கிம் பெர்னாண்டோ, விமல் சொக்கநாதன், மதியழகன், VN மதியழகன், மற்றது ஆரூர் அண்டூர், ஜெயச்சந்திரன், இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த நிகழ்ச்சிகளை செய்தாங்க. வாசுதேவன் அவர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி தான் நான் இந்த
துறைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் வந்து ஒரு ஊடகத்தில் வந்து கால் ஊன்று இருக்கிறார் அப்படின்றத விட ஒரு ஆணி வேறு தான் வந்து ஊன்றிருக்கிறாரு. ஏன்னா ஊடகத்தில் தற்காலத்தில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வராங்க போறாங்க, எத்தனை பேர்கள் தான் எங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கிட்டத்தட்ட அண்ணா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாரையும் வந்து இப்பொழுது நான் ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்களாம் வரலாறு படைத்திருக்கிறாங்க. ஆனா இப்போ எத்தனை பேர் வந்து 1 மாதம் 2 மாதம் ஒரு வருடத்திலேயே வந்து இந்த ஊடகத்துறை வந்து விட்டு போயிடறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு அண்ணா சொன்ன மாதிரி வந்து அந்த தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உச்சரிக்க முடியாமல் கூட நிறைய பேர் வந்து ஓடி போறாங்க. ஏன்னா வந்து நிறைய கற்றுக்கொண்டு நிறைய பட்டை தீட்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்து வந்திருக்கிறாரு. குறிப்பான உங்களோட வாழ்க்கையில வந்து இப்போ நீங்க சொல்லிட்டீங்க என்னுடைய வயசு தான் உங்களுடைய தொழில் அனுபவம் வந்து காணப்படுது. உங்களுடைய தொழில் அனுபவத்தில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு நாள் சம்பவம் இருக்கும். அது இன்று வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீ நேரம் தாமதம் போனதா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு ஏற்றுவாங்களா கூட காணப்படலாம். இப்படி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், மறக்க முடியாத சம்பவம் காணப்படலாம். இதே ஏராளமான மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கிறது. அதில் வானொலியில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. வானொலி நிலையத்தில் அப்பொழுது சிட்டி எஃப்எம் என்ற ஒரு ஒலிபரப்பு ஆரம்பித்து தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய 3 மொழி நடைபெற்று கொண்ட ஒலிபரப்பு. அந்த ஒலிபரப்பு கலையகத்துக்கு நான் பாடல்களை தெரிவு செய்து வைக்க வேண்டும். நான் முதல்ல பாடல்கள்லாம் தெரிவு செய்துவிட்டு நான் ஒரு பகல் இல்லாவிட்டால் ஒரு 12 மணி அளவில் கொழுப்பிட்டி போக வேண்டியிருந்தது. அங்கேருந்து இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாங்க. டொரண்டன்லேருந்து கொழுப்பிட்டி போக வேண்டியது. நான் போயிட்டு சில பல வேலைகள் வந்து அதில் முடித்து கொண்டு ஒரு 5:30 மணி இருக்கும். சரிலாம் நான் இந்த பாக்கெட்டில் கையை போட்டு எதுக்கோ காசு எடுக்கிறதுக்கு அதுக்கு கையை போட்டு பார்த்த உடனே இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தா அவனுக்கு அந்த கலையகத்தோட ஸ்டூடியோ, கலையகத்தோட சாவி என்னுடைய கையில். 6 மணிக்கு ஒலிபரப்பு ஆரம்பிக்கணும். பொதுவாக 5 மணிக்கு டோன் என்னோட சத்தம் டோன் உங்களுக்கு தெரியும். அந்த ஒலிபரப்பு ஆரம்பிக்கும் 1 ஹவருக்கு முன்னால் டோன் ஒன்று போடுவாங்க. அந்த டோனும் 5 மணிக்கு ஆரம்பிக்கணும், கட்டாயம் போட்டாகணும். திறக்கிறதுக்கு என்னுடைய சாவி என்னிடம் நான் கொழுப்பிக்கல. அப்போ வந்து பஸ் எல்லாம் போக்குவரத்து பெருசாக இருக்கும், ஆனால் நேரத்துக்கு போய் சேரும். அங்கேருந்து கொழுப்பிட்டிலேருந்து நேரடியாக பஸ் இடம் ஒலிபரப்பு கொடுத்தா அவனுக்கு இல்லை. நான் 2 பஸ் ஏறி வரணும். அதுக்குள்ள என்னோட 5 கிலோமீட்டர் தூரம். ஆனால் அப்போ மொரிஸ் மைனர் கார் தான் இருந்தது தினேஷ். அந்த மொரிஸ் மைனர் காரில் உடனடியாக எடுத்துக்கிட்டு நான் அங்கே போக்கில் 5:30 மணி தாண்டிடுச்சு. 5:30 மணி தாண்டினா வாசலில் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தா அவனை தலைவர், பிரபல அறிவிப்பாளர்கள், BH அப்துல் எல்லாம் நிற்கிறாங்க, வெளியில் நிற்கிறாங்க. அப்போ எனக்கு நான் பதறிட்டேன். சாமன் முன்னுக்கு தலைவர் முன்னுக்கு நிற்கிறார். நல்லா எனக்கு பேச்சு மட்டும் இல்லை, கட்டாயம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க தெரியும். இன்டர்டிக்ட் பண்ண போகிறாங்க. இன்டர்டிக்ட் பண்ண ஆமாம், மிக முக்கியமான விஷயம். சாவி எடுத்து வெளியே போயிடலாம். நான் மறந்த நிலையில் அப்படியே கால் சட்டை பைப்பில் போட்டு போயிருந்தேன். வெளியே வந்து வேர்த்துச்சு எனக்கு. வேர்த்து இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது ஒளிபரப்பு ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும். நான் உள்ளுக்கு போகிறேன். ஸ்டூடியோ கதை உடைச்சிட்டாங்க. ஆனால் சாமனுக்கு தெரியாது, அவர் தலைவருக்கு தெரியாது இந்த விஷயம். அங்கே மிஸ்டர் அப்துல் ஹமீத் அவர்கள் மிக நாசூக்கா அங்கே உள்ள பொறுப்பாளர், இந்த ஸ்டூடியோவுக்கு பொறுப்பாளர். மற்றது பெரிய இடம், அந்த பெரிய இடங்களுக்கெல்லாம் போவோம். அந்த விஷயம் சாவி இல்லாமல் ஸ்டூடியோ உடைச்சிட்டாங்க. ஸ்டூடியோ கதவு பெரிய கதவு, அதை உடைக்கிறதுக்கே பெரும் கஷ்டம். அதை உடைச்சி எடுத்துட்டாங்க. எடுத்து மிகவும் மனவேதனையாக அப்துல் ஹமீத் அவர் சொன்னார், நீங்கள் ஏன் இப்படி செய்தீங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அதனால் அவர் என்னை காப்பாற்றினார். இந்த நேரத்தில் புதியவர் தானே இவர், ஆகவே நீங்கள் அதை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அதை நான் மறக்க முடியாது. இது ஒரு மறக்க முடியாத த்ரில் சம்பவம் கூட சொல்லலாம். அதை நான் நினைச்சது வேற. அந்த ஓடி போக்குல ஜாமன் வெளியே போட்டுருவார் அப்படின்னா எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைச்சிது. இதுவும் ஒரு மறக்க முடியாத சம்பவம் தான். சரிதானா? என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அறிமுகமானது வந்து நான் சிறிய வயசுல ஒரு 5-6 வயசுல இருக்கையில கணித என்ற குரல் வந்து நாடகத்துல தான் கேட்போம். ஏன்னா சின்ன சின்ன கதைகள் கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும். எனவே நாடகத்துறையும் உங்களை வந்து பிரிக்க முடியாது, இசைத்துறையும் சார்ந்து. எனவே நாடகத்துறை வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக வந்து அமைஞ்சிச்சு, அதை எவ்வாறு வந்து நீங்க ஏற்றுக்கொண்டீங்க வாழ்க்கையில? நாடகம் வந்து நான் பாடசாலையில் தான் நாடகம் முதல்ல நடித்தேன்.
பாடசாலையில் ராதாகிருஷ்ணன் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் நாடகம் படித்தார். நாடகத்துக்கு மேடை ஏற்றுறதுக்கு முழு முயற்சி ஈடுபட்டு பாடசாலை போட்டிகளில் மாவட்ட போட்டிகளில் பங்கு பெறுவது, தமிழ் தின போட்டிகளில் பங்கு பெறுவது, நாடகங்கள், பேச்சு போட்டி மற்றும் சொற்பொழிவா இந்த இதுகளை சம்மந்தப்பட்டு என்ன உருவாக்கினார். நாடகங்கள், பல நாடகங்கள் பாடசாலை நடிச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் 75ஆம் ஆண்டு நாடகத்துறைக்கு கொழும்புல நாடகம், மேடை நாடகத்துக்கு, அப்போ கொழும்பு நாடகங்கள் மேடை நாடகங்கள் மாற்றம் நடக்கும், இசை நிகழ்ச்சிகள் குறைவு. மேடை நாடகத்துக்கு சந்தர்ப்பத்தை தந்தவர் கே செல்வராஜன் என்பவர், அவர்களும் ராஜசேகரன் நண்பர்கள் தான் சேர்ந்து நான் மேடை நாடகத்தை கூட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி தான் இன்னொன்று சொல்லணும், தினேஷ் நாடகத்துக்கு போகிறது முன்னால் எங்களுக்கு பாடசாலையில் வகுப்பு மாஸ்டராக இருந்த, வகுப்பு ஆசிரியராக இருந்தவர் பிரபல இலக்கியவாதி பொன்னுத்துறை எஸ்போ என்று பிரபல இலக்கியவாளர். அவர் தான் எங்களுக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தார். அதற்கு பின்னால நாடகத்தை பழக்குவதற்காக ஒரு ஆசிரியர் வந்திருந்தார். அவர் தான் உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர், தமிழ் நாடக ஆசிரியர்கள் முக்கியமானவர். பிபிசி மற்றும் நைஜீரியா போன்ற இடங்களில் வேலை செய்த திரு தாசிசியசம், நாடக இலங்கை நாடக பாரம்பரியத்தில் மிக பிரபலமான ஆங்கிலேயர், அவர் தமிழர். தாசிசிஸ் என்பவர், அவர் தான் நாடக தந்தைகள் குறிப்பிடுவார் இலங்கை. அவர் எனக்கு நாடகத்தை கற்பித்தார் பாடசாலையில். இதைவிட நான் மேடை நாடகங்கள் நடிப்பதற்கு இலங்கையின் புகழ்பெற்ற வில்லிசை வேந்தன் என்று பெயர் பெற்ற லடிஸ் வீரமணி அவர்கள் எனக்கு நாடகம், அவர் நாடகத்தில் 2 நாடகம் 3 நாடகம் நடித்திருக்கிறேன். அந்த காலத்தில் அவரது நாடகங்களில் மிக முக்கியமாக பேசப்பட்ட நாடகங்களில் புதுப்பணக்காரன், மற்றது இன்னும் ஒரு நாடகம் ஊசி, இந்த நாடகம் மூலமாக தான் அவர் லடிஸ் வீரமணி அவர்கள் நாடகம், நாடக பிசாசுகள், இப்படி பிரபலமான மேடை நாடகங்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டேன். அதற்கு முக்கிய காரணம் இந்த நாடக ஜாம்பவான்களின் நாடகங்கள், அவர்களது பயிற்சி பாசறையில், பயிற்சி பட்டறைகளில் நாங்கள் பங்கு பற்றி மேடை நாடகங்கள் என்றால் என்ன, தொலைக்காட்சி நாடகங்கள் என்றால் என்ன, வானொலி நாடகங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள அளவுக்கு பட்டறைகளில் நாங்கள் அவர்களோடு பணியாற்றினோம். அதே போன்ற இசைத்துறையில் நானா வலிந்து கொண்டது. இசைத்துறையில் யாரும் எனக்கு அதாவது வழிகாட்டியாக இருக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் கொழும்புக்கு இசை நிகழ்ச்சி நடத்துவதால் கண்ணன் இசைக்குழுவினர், இல்லாவிட்டால் யாழ்ப்பாணத்திலிருந்து ராஜன் இசைக்குழுவினர், இல்லாவிட்டால் திருகோணமலையிலிருந்து பரமேஸ்வரன் இசைக்குழுவினர் தான் கொழும்பிலே தமிழ் இசை நடத்தி வருகிறார்கள். கொழும்பிலே ஒரு இசைக்குழுக்கள் இருக்கவில்லை. இப்போது அத்திப்பூத்தாற் போல் சித்ராலயா என்ற இசைக்குழுவை செல்லத்துறை அப்சராசி, பிட்டாளில் அப்சராஸ் என்ற இசைக்குழு ஆரம்பித்த செல்லத்துறை அவர்கள் ஆரம்பித்தார். அதுக்கு பின்னால் நான் சிங்கள இசைக்குழுக்களோடு தமிழில் அறிவிப்பு செய்வதற்கு அழைக்கப்படுவேன் அடிக்கடி. அதன் மூலமாக நான் சிங்கள இசைத்துறையிலிருந்து பலவற்றை அறிந்து கொண்டேன். அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒலி கருவிகள், ஒலி உரப்பு கருவிகள் எல்லாம் அப்போது வாடகைக்குத்தான் வாங்க வேண்டும். இப்போதும் அப்படித்தான். அப்போது வாடகைக்குத்தான் வாங்க வேண்டும். அது நமக்கு தெரியாது. அதாவது அவற்றையெல்லாம் பணம் கொடுத்துத்தான் வாங்க வேண்டுமோ என்று எல்லோரும் நினைப்பார்கள். அப்படி இல்லை, அதெல்லாம் வாடகைக்கு வாங்குவது. சின்ன சின்ன ஒத்திகை பார்ப்பதற்கான பொருட்களை மாத்திரம் நாம் கையில் வைத்திருப்போம். பொதுவாக அப்பொழுதுதான் ஓகன் வாத்திய கலைஞர்கள் இல்லை, அதாவது எலக்ட்ரானிக் வாத்திய கலைஞர்கள் இல்லை. பொதுவாக அதெல்லாம் வாடகைக்கு தான் வாங்க வேண்டும். ஆனால் சொந்தமாக ஹார்மோனியம் இல்லாவிட்டால் தபேலா போன்றவற்றை ஒரு சிலர் வைத்திருப்பார்கள். இதெல்லாம் தேடி ஒரு இசைக்குழு ஆரம்பித்தோம், ஜெய்சி என்ற இசைக்குழு. இந்த இசைக்குழுவின் மூலமாகத்தான் நான் பலரை அறிமுகம் செய்தேன். இந்த வழியில் நான் அதை கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். ஸ்ரீதர் பிச்சைப்பா என்பவரை நான் தான் முதலாக இசைத்துறைக்கு அறிமுகப்படுத்தினேன். அவர் பாடுவார் சிறுவர்களுக்கு வரும் பொழுது. ஆனால் அவரை மேடைக்கு யாருமே கொண்டு போகவில்லை. துணிச்சலாக மேடையை வைக்க முன் வரவில்லை. முதல் அவரை கொண்டு போய். அதேபோல் யாழ் சாந்தன் என்ற பிரபல யாழ்ப்பாணத்தில் பிரபலமான பாடகர், அவர் காலம் சென்று விட்டார். அவரது புதல்வரை பாடிக்கொண்டிருக்கிறார் கோகுலன். அவரை நான் தான் மேடைக்கு அறிமுகப்படுத்தினேன். அதாவது அவரும் சிறுவர் மலர் மூலமாக வந்தவர். அவரது பாடல் திறமையை கண்டு இவர்கள் இருவருக்காகவும் தான் இசைக்குழுவை ஆரம்பித்தேன், ஜெய்சி என்ற இசைக்குழுவை. அதிலே மிக முக்கியமாக அதனோடு இணைந்து
இன்னும் ஒருவர் பிரசாந்தியுடைய தாயார் வில்லி மயில்வாகன், வில்லி ஜோசப் அந்த காலத்தில் பிரபலமாக பாடகராக இருந்தால் அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அதுக்கு பின்னால் ராஜேஸ்வரி சண்முகத்தின் புதல்வர்கள் இருவர், சந்திரமோகன், சந்திரகாந்தன், இந்த இருவரையும் நான் அறிமுகப்படுத்தினேன் இசைத்துறைக்கு. அந்த காலத்தில் இவர்களை யாரும் முன் வந்து மேடையில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவதற்கு முன் வரவில்லை. அதற்கு காரணம் அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்தவங்க ஏ மனோகரன், நித்திகனர், அப்படி இல்லை. அவர்கள் பாப் இசைத்துறையில் மிக பிரபலமாக இருந்தார்கள். சினிமா பாடல்கள் பாடுவது வெகு குறை. கொழும்பை பொறுத்தமட்டில் அது கஷ்டம். அதாவது இசைக்கலைஞர்கள் இல்லை, கொழும்பில் இசைக்கலைஞர்களே குறைவாக இருந்த காலம். 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கும் போதிய பயிற்சி இல்லை, பயிற்சி அளிப்பதற்கு மிகவும் கஷ்டம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கருவிகள், இசை கருவிகள் கிடையாதாகவே அதெல்லாம் மிகவும் கஷ்டமான காலம். அதாவது இப்பொழுது போல் ஏராளமான கலைஞர்கள் இருக்கவே இல்லை, மிக கஷ்டம். நான் இங்கிருந்து கல்முனைக்கு சென்று கல்முனை சிவாவை கொழும்பு கொண்டு வந்தேன். அவரோடு இணைத்தான் ஏஆர்எம் ஜிஃப்ரியும் வந்தார். அவரும் என்னால் மேடைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர், மேடை அறிவிப்பாளர். அதாவது கொழும்பிலே அவர் அங்கே ஒரு சில இசை நிகழ்ச்சி செய்து கொண்டார் கல்முனையை பொறுத்தவரையில். அந்த கொழும்பிலே நான் தான் அறிமுகப்படுத்தினேன். அதான் வேறும் சிலர் இருந்தார்கள். கிருஷ்ணகுமார் அவர் இறந்து விட்டார். அநேகமாக நான் அறிமுகப்படுத்திய பலர், சாந்தன் இல்லை, ஸ்ரீதர் பிச்சப்பா இல்லை, சந்திரமோகன் இல்லை, சந்திரகாந்தன் இல்லை, அப்படி கொஞ்சம் பேர். ஸ்ரீ கிருஷ்ணா என்பவர் இல்லை, ஜிஃப்ரி இல்லை, மற்றது சமீம் என்பவர் உயிரோடு இல்லை, தேவிநாயகம் என்பவர் உயிரோடு இல்லை, இப்படி ஹுசைன் என்பவர் அவரும் இப்பொழுது உயிரோடு இல்லை. அடுத்து மிக முக்கியம் உங்களோட சொந்த வாழ்க்கை எத்தனையாம் ஆண்டு திருமணம்? காதல் திருமணம், பேசி திருமணம் தான் நடைபெற்றது. 1993ஆம் ஆண்டு, 92ஆம் ஆண்டு நடந்தது. மிகவும் சந்தோஷமாக எமது கலைஞர் எல்லோரும் பங்கு பற்றிய ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் மிக பிரபலமான கலைஞர்கள், எமது குருமார், அதாவது எனது கலைத்துறை சிரேஷ்ட கலைஞர்கள் எல்லோரும் வந்து எமதை வாழ்த்தினார்கள் என்பதையும் பிள்ளைகள் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் பொழுது ஒரு மகன் உங்களுக்கு தெரியும், அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கொண்டு பெற்றுகிறார். மகள் வைத்தியராக இருக்கு. சரி, உங்களோட வாழ்க்கையில் ரோல் மாடல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு தொழில் வாழ்க்கையில் ரோல் மாடல் இன்று வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு கேஎஸ் ராஜா. காரணம், கேஎஸ் ராஜாவும் அப்துல் ஹமீத் அவர்களும். கேஎஸ் ராஜாவின் குரலை கேட்டுத்தான் நான் அறிவிப்பாளராக வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. அப்துல் ஹமீத் அவர்களின் தமிழை கேட்டு அவரை போல் பேச வேண்டும் என்ற ஆவல் வந்தது. குறிப்பாக இந்த இருவரும் இல்லை, ஹமீத் மாதிரி அவரை போல் பேசுவதற்கு எனது குரல் இடம் கொடுக்காது. கேஎஸ் ராஜா மாதிரி பேசுவதற்கும் எனக்கு குரல் இடம் கொடுக்காது. ஆனால் எனக்கென்று ஒரு தனிப்பாணியை நான் அமைத்துக் கொண்டேன். எனக்கென்று என்னுடைய குரலை வைத்துத்தான் நான் பிரபலமானேன் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையும் நான் பின்பற்றவில்லை, அவர்களை முன்னோடிகளாக கொண்டிருந்த தவிர அவர்களை பின்பற்றுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதே போல் பின்பற்றக்கூடிய நிலையில் நான் இருக்கவில்லை. எனது தனிப்பட்ட குரலை பயன்படுத்தி எனது பாணியையே நான் 72ஆம் ஆண்டு சிறுவர் மாத தொடக்கம், அதன் பின்னால் வாலிபோட்ட நிகழ்ச்சிகள் ஊடாக நான் அந்த மாதிரி தான் அவற்றில் பங்கு பெற்றேன். கலைஞர்களும் வறுமையும் தவிர்க்க முடியாது. இலங்கையை பொறுத்தவரை அதுவும் ஒரு சாத்தியமான விஷயம் தான். குறிப்பாக நம் நாட்டில் நிறைய பேர் கலைஞர்களாகவும் சரி, அறிவிப்பு துறையிலும் சரி, நாடகத்துறையிலும் சரி, ஒரு வறுமையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவை போட்டு இருக்க முடியாது. நிறைய பேர் சினிமாவுக்கு சென்று விழுந்தார்கள், திறமையானவர்கள். உங்களுடைய பார்வையில் அனுபவத்தில் இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது? வறுமை என்று சொன்னாலே நானும் அது முக்கியமானவன் தான். வறுமையில் வாழ்ந்தவன் தான் நானும். அதாவது எனக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தது வெளிநாட்டுக்கு செல்வதற்கு. அந்த சந்தர்ப்பங்களை நான் தட்டி கழித்ததற்கு காரணம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல். இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பாளராகவோ இல்லாவிட்டால் தயாரிப்பாளராக வர வேண்டும் என்ற ஆவல் என்னை வெளிநாடுகளுக்கு செல்ல விடவில்லை. ஒரு அது பைத்தியம் என்று சொல்லலாம். வானொலி பைத்தியமாகிவிட்டது. அதன் மூலமாக நான் சாதித்தேன் என்று தான் சொல்வேன். அதாவது நான் வெளிநாடுகளுக்கு சென்றால் கூட, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா போன்ற நாடுகளுக்கு சென்றால் கூட இன்றும்
என்னை இலங்கை வானொலி அறிவிப்பாளராகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இன்றும் கூட இப்பொழுது கூட மலேசியா, சிங்கப்பூர், இல்லாவிட்டால் இந்தியாவிலிருந்து அடிக்கடி தொலைபேசி அழைப்புகள் வரும். வந்து ஏன் உங்களை காணவில்லை, ஏன் நிகழ்ச்சிக்கு வருவதில்லை போன்ற ஒரு நாள் 2 நாள் போகவிட்டால் கூட கேட்பார்கள். அப்படி இன்றும் நாம் மக்கள் மனதில் இருக்கிறோம் என்பதில் ஒரு மகிழ்ச்சி தான். அதாவது அதற்குத்தான் இந்த வானொலி துறையை தேர்ந்தெடுத்தேனோ தெரியாது. ஒன்றை கூற வேண்டும் தினேஷ், இந்தியாவில் உள்ள திரைப்பட துறையை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு வலிமை இலங்கை வானொலிக்கு இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. இலங்கை வானொலியை பொறுத்தமட்டில் பல திரைப்படங்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும், பல திரைப்படங்களில் இலங்கை வானொலி பற்றி பாடல்கள் வந்திருக்கின்றன. இலங்கை வானொலி இரட்டை வால் குருவி என்ற திரைப்படத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது. இலங்கை வானொலி கேட்கையிலே உன்னிணைப்பு அந்த பாடல், அது மாதிரி ஏராளமான பாடல்கள் வானொலியை கேட்டுக்கொண்டு அந்த இலங்கை வானொலியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் வசனங்கள் வருவதற்கு காரணம் இலங்கை வானொலி இந்திய திரைப்படங்களை இன்னும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக இன்றிருக்கும் பிரபலமானவர்கள், அதாவது அன்றிருந்த எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள், இன்றிருக்கும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவர்கள் எல்லோரும் இலங்கை வானொலி நேசித்தவர்கள். இலங்கை வானொலியூடாக விளம்பரம் செய்யப்பட்ட திரைப்படங்கள் சக்கை போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அன்னக்கிளி திரைப்படம் இந்தியாவில் ஒரு சில வாரங்களில் முதல் ரிலீஸ், அதாவது முதலாவதாக திரையிடப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டார். திரையரங்கிலிருந்து எடுத்து விட்டார்களாம். அதன் பின்னர் அந்த திரைப்படம் இலங்கையில் திரையிடப்பட்ட பொழுது அதன் விளம்பரம் இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தி மிக பிரபலமாக பேசப்பட்டு அந்த திரைப்படம் 100 நாட்களை தாண்டியது என்று கதை சொல்வார்கள். இதை விட ஏராளமான திரைப்படங்களுக்கு இந்த இலங்கையில் வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களுக்கான இலங்கையில் கிடைத்த விளம்பரம் இந்தியாவிலும் அது திரைப்படம் வெற்றி நடை ஓடியது. இலங்கையில் 250 நாட்களை தாண்டி ஓடிய திரைப்படம். இப்படி ஏராளமான திரைப்படங்களுக்கு இந்திய திரைப்படங்களை ஆக்கிரமித்த இலங்கை அறிவிப்பு துறை என்று கூட சொல்லலாம். ஒன்று நான் குறிப்பிட வேண்டும், இந்த நேரத்தில் அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். இந்த பத்திரிகை துறையை தமிழ் ஊடகங்களுக்கு கொண்டு வந்தது நான் தான். இது யாருக்கும் தெரியாது. அதாவது பொங்கு மும்முல நிகழ்ச்சியில் முதலாக பத்திரிகை செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சின்ன சின்ன செய்திகளை மாத்திரம் கொடுக்கும்படி நாம் ஒரு ஆலோசனை வழங்கினோம். சினிமா துணுக்குகள் வேறு, செய்திகளையும் சிறு சிறு செய்திகளாக வழங்க வேண்டும் என்று பொங்குமுல காலத்திலேயே அது ஆலோசிக்கப்பட்டது. அதற்கு நான் பத்திரிகை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, பத்திரிகை வேண்டும். அதற்கு அதை காலையில் சென்று பத்திரிகை வாங்கி வருவது என்பது முடியாத காரியம். இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாத்துக்கு ஒரே ஒரு பத்திரிகை தான் வரும், வீரகேசரி, தினகரன். மற்றது தினகரன் 2 பத்திரிகைகளும் ஒவ்வொரு பிரதிகள் தான் வரும். பின்னாளில் அது அதாவது ஆக்கிரமிக்கும், வானொலியை ஆக்கிரமிக்கும், இல்லாவிட்டால் தொலைக்காட்சிகளை ஆக்கிரமிக்கும் நிகழ்ச்சியாக மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் இல்லை, எந்த சிங்கள பத்திரிகையோ இங்கு ஆங்கில பத்திரிகையோ வாசிக்கப்படவில்லை. பொங்குமுறையில் முதலாக அந்த பத்திரிகையை அப்பொழுது இலங்கையில் பெரிய எந்த வானொலியும் கிடையாது. நாம் ஆரம்பித்தோம். அது பத்திரிகை செய்திகள் என்று அல்ல, இன்று பத்திரிகை வந்திருக்கும் முக்கியமான சில பகுதிகள் என்று தான் வாசித்தோம். அதன் பின்னால் பத்திரிகை செய்திகளையே மணித்தியால கணக்கில் மாற்றி இப்பொழுது பத்திரிகையை பார்க்காமல் அந்த நிகழ்ச்சியினூடாக பத்திரிகை செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவானது. நான் ஆரம்பித்த அந்த பொங்குமுறல் நிகழ்ச்சியில் சிறு சிறு செய்திகள் பின்னால் பெரும் பெரும் செய்திகளாக மாறியது. இலங்கையில் இசை நிகழ்ச்சிகள் வானொலி நிலையங்கள் அதாவது ஒழுங்குபடுத்தி செய்தது கிடையாது. முதலாக செய்ததும் நான் என்பதை இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தாரா இசை நிகழ்ச்சிகளை முதலாக அப்பொழுது இலங்கையில் வேறு வானொலி நிலையம் கிடையாது. மாபெரும் இசை நிகழ்ச்சிகள் என்று அதுவெல்லாம் இலவசமான நிகழ்ச்சிகள் அல்ல, டிக்கெட் நிகழ்ச்சிகள், ஹவுஸ்ஃபுல் நிகழ்ச்சிகள். இலங்கை பல இடங்களில், கொழும்பு மட்டுமல்ல, சிலாபம், நீர்கொழும்பு, நுவரெலிய, கண்டி, பதுளை, பண்டார்வளை, இப்படி எல்லா இடங்களிலும் உள்ளரங்க மற்றும் வெளியரங்க டிக்கெட் நிகழ்ச்சிகளாக அனைத்தும் ஹவுஸ்ஃபுல்லான நிகழ்ச்சிகளாக நாம் செய்திருக்கிறோம். அதன் பின்னால் தான் இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சிகள் நாம் வெளியரங்கிற்கு வந்தன என்பதை ஞாபகத்துக்கு அதற்கு இன்னும் ஒன்றிய ஊடக அனுசரணை, அதாவது பத்திரிகை ஊடக அனுசரணையும் முதலாக நாம் அதை அறிமுகப்படுத்த வீரகேசரி மூலமாக. வீரகேசரி தான் முதலாக ஊடக அனுசரணை பத்திரிகை, ஒரு சின்ன பத்திரிகை செய்தியையும் இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தா நடத்தும். இரண்டும் இணைந்து செய்யும் இசை நிகழ்ச்சிகள் என்று பத்திரிகையில் போட்டாலே மிகப்பெரிய வரவேற்பு, ரசிகர்களிடம் டிக்கெட்டுகள் முடிந்துவிடும். கடைகள் டிக்கெட்டுகள் இருக்காது கடைகள். குறிப்பாக அந்த விருதுகள்
அப்படின்றது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயம், அவருடைய வரலாறையும் சரி திறமையும் அங்கீகரிக்கக்கூடிய விஷயம். உங்களோட வாழ்க்கையில் இந்த விருதுகளுக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு சம்மதம் காணப்படுது, அதை மறக்க முடியாத விருதுகளாக நீங்கள் இதை குறிப்பிடுறீங்க? ஏராளமான விருதுகள் கிடைத்திருக்கின்றன. அவற்றில் அரச விருதுகள் மற்றும் சாகித்ய விருதுகள், அரச விருதுகள் மற்றும் தனியார் விருதுகள்லாம் கிடைத்திருக்கின்றன. எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாதபடி இந்த விருதுகளுக்காக விண்ணப்பம் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு சிலர் அவற்றை நாங்கள் உங்களது பெயர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் தான் அதை அனுப்ப சொல்கிறார்கள். ஆனால் அது ஒரு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கிறது. எனக்கு விருது கொடுப்பதற்காக இந்த விண்ணப்பத்தை அவரிடம் கொடுக்க வேண்டுமே என்பது ஒரு சங்கோஜமாக தேடி கொடுக்க வேண்டும். விருதுகள் தேடி கொடுக்க வேண்டும். ஆனால் விருதுகளை தேடி கொடுப்பதற்கு இப்போ இருக்கிறவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு தான் கொடுக்கிறார்கள். பல காரணங்களை வைத்துக் கொடுக்கிறார்கள். அப்படி விருதுகள் பெற வேண்டிய அவசியம் இல்லை. சில விருதுகள் நான் வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருக்கேன். அதாவது அந்த விருதுக்கு நான் பொருத்தமானவர்கள் என்று குறிப்பிட்டு அவற்றை நான் வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த பொன்னாடை போக்குவதிலும் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. பொன்னாடை போற்றுவதற்கு நேரம் இருக்கிறது. ஒரு நினைவு தினத்தில், ஒரு கலைஞரின் நினைவு தினத்தில் பொன்னாடை கலைஞர்களுக்கு போத்துவது என்பது ஒரு சங்கோஜமான விடயம், சங்கடமான விடயம். பாராட்டு விழாவில் பொன்னாடை போர்த்துவது வேறு. இந்த நினைவு தினங்கள், இப்பொழுது நடிகரது நினைவு தினம் அன்று நான் இவர்களுக்கு பொன்னாடை போத்தேன் என்று அதை கேட்பதற்கே மனசு பதைக்கிறது. அது போன்ற விடயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லாத விடயங்கள். இந்த விருதுகள் அப்படித்தான். விருதுகள் நமக்கு கிடைக்க வேண்டும். இவரது சேவையை பாராட்டி இவர் சேவை செய்திருந்தால் பரவாயில்லை, அவர் கொடுக்கலாம். இவர் நேற்று வந்தவருக்கும் விருது உடனடியாக அறிமுக விருது என்று கொடுப்பது வேறு. நேற்று வந்தவர் ஜனரஞ்சம், அதாவது கலைத்துறை என்பது ஜனரஞ்சகம் தான் முக்கியம். ஒரு தினேஷ் இல்லாவிட்டால் சீதாராமனை தெரிய வேண்டும் என்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும். இல்லாவிட்டால் அவர் கலைத்துறையில் இருந்ததற்கான பேர் இருக்காது. சரி, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் முதலாவது காணொலியில் இளைஞருடைய ஊடகத்திலையும் சரி, நாடகத்திலையும் சரி, தொலைக்காட்சி, வானொலி, இசைத்துறை, மேடை அறிவிப்பு சொல்லி பல்வேறு விடயங்களில் பல சாதனைகளை படுத்தி இன்று வரைக்கும் அமைதியாகவே இருந்த சீதாராம பெரியசாமி ஐயா அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். எனவே நிறைய விஷயங்கள், எண்ணிலடங்கா பல விடயங்கள், அதனால் நிறைய பேர் கற்றுக்கொள்ள வேண்டியதும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் இவரை பின்பற்ற வேண்டியதும் என்று சொல்லி ஆயிரம் விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். எனவே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. ஆனால் இப்படியான வரலாறுகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பதிவு செய்ததுக்கு மிக்க மனமார்ந்த நன்றி. நன்றி தினேஷ். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி முதலாக நீங்கள் அதாவது கலைஞர்களை செவ்வி காணும் ஒரு நிகழ்வில் என்னை செவ்வி காணத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே போல் உங்களது இந்த நிகழ்வு, அதாவது இந்த பயணம் அதாவது இந்த கலைஞர்களுடைய சேர்ந்து நீங்கள் செய்யும் பயணம் மக்களுக்கு போய் சேரும். அதாவது இப்பொழுது யூடியூப் என்ற தளம் இருப்பதன் காரணமாக உலகத்தை ஆளுகின்றது. சும்மா வீட்டில் இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் சோம்பலாக இருக்கும் பொழுது அவர் தட்டி பார்க்கும் பொழுது இப்படி நடந்ததா, இப்படி ஒருத்தர் இருந்தாரா என்பதை மக்களுக்கு தெரிய வரும், கட்டாயம் தெரிய வரும். புதிய கலைஞர்கள், புதியவர்கள், இல்லாவிட்டால் இளைஞர்கள் இப்பொழுது தேடுவதை குறைத்து விட்டார்கள். அது தேடுவதை குறைத்ததன் காரணமாக கேட்பதையாவது அவர்கள் இதன் மூலமாக அல்லது பார்ப்பதையாவது இதன் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதுபோன்ற ஏராளமான விடயங்களை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். மிகவும் கஷ்டமான காரியம் இது. அதாவது எல்லோரிடம் செல்ல வேண்டும். அவர்களிடமிருந்து பலவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அவர்களை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறும். நன்றி, வணக்கம். உங்களுடைய நல்ல மனது தெரியும். காரணம், உங்களோடு தொழில் புரிந்த அனுபவம் காணப்படுகிறது ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக. எனவே உங்கள்கிட்ட ஆரம்பிச்சா இது சிறப்பான ஒரு வெற்றி அடையும் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்டே ஆரம்பிக்க சொல்லி நான் கட்டாயம் விட அப்படியா இருந்தது. எனவே நீங்கள் இவ்வளோ நேரமும் தந்து நல்ல சுவாரஸ்யமாக கலகலப்பாக பல விஷயங்களை சிரித்தும் முகத்தோட பேசி முடிக்கிறது. ஏராளமான விடயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு நேரம் போதாது ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் தான் பார்க்கறதுக்கும் செய்வாங்க. போர் அடிச்சவங்க கூடாது, சரி ஏற்பட்டு. ஆமாம். சரி, நன்றி. இன்னொரு காலையில் சந்திக்கலாம்.